சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு சத்யா கிட்ட அடுத்தவங்க வயித்தெரிச்சல்ல நம்ம வாழவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ இல்லாததுக்காக தான் அவங்க உங்ககிட்ட கடன் வாங்குறதுக்கே வராங்க. வட்டி மேலே வட்டி போட்டு இப்படி அநியாயத்துக்கு அவங்க வயிற்றுல அடித்து அவங்க கஷ்டத்தில் நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலையும் அது நமக்கு சாபமாக தான் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு நமக்கு தேவையா? நம்மளே கூட என்ன பண்ணுறோம், இல்லாததுக்காக கடன் வாங்குறோம். அநியாயத்துக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வட்டியை அடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மீண்டு வரோம். அந்த வேலை உனக்கு வேணாம் சத்யா. ஏன்னா நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலை, இதை விட உனக்கு ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்கும். அதனால இதை பற்றி நீ கவலைப்படாத, தயவு இந்த வேலை உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சத்யாவுக்கு புரிகிற மாதிரி முத்து சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்துதான் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. செல்வம் இருந்துட்டு ஏதோ அவனுக்கு பிடிச்ச வேலையவன் செஞ்சுட்டு போட்டுமே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் சொல்லவும், இந்த மாதிரி காசெல்லாம் நமக்கு வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து செல்வத்துக்கிட்டேயும் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஸ்ருதி வராங்க. வாங்க ஸ்ருதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். ஏன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் யாரும் வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வேலைக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. எதுவும் டைமுக்கு சப்ளை பண்ண முடியல. நம்மளை நம்பி சாப்பிட்றதுக்கு வந்தவங்களை நம்ம அப்படியே அனுப்ப முடியுமா? அதுக்காக தான் அவங்களுக்காக சாப்பாடு நான் இங்கே ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரவி வராங்க. ரவிக்கிட்டேயும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறாங்க. ஏன் ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கலையே, யாரும் வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலைக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் படிக்கிற பசங்களில் பார்ட் டைம் ஜாப்பில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்காக வராங்க. அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால தான் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியே ஸ்ருதி சொல்லிடுறாங்க. ரவி இருந்துட்டு இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த மெனுவெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற போது, என்ன நீத்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள அதிகமாக சேலரி கொடுக்குறதா சொல்லி எங்ககிட்ட இருந்து மறுபடியும் ஆட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஆமாம் எடுத்தேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு எதிரி இருக்கிற போது தான் நமக்கு மேலே மேலே இன்னும் வசந்து நிற்கணும்னு நமக்கு ஐடியா வரும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சுன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நியூத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததாக ரவி இருந்துட்டு, ஸ்ருதி சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்கள் தான் அவங்களா வேலை தேடி வந்தாங்க தானே சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தான் பணத்தை கொடுத்து அவங்கள இங்கே வர வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ரவி, உனக்கு சமைக்கிறதான வழி, நீ போய் அந்த வேலையை மட்டும் செய், என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாரு நீத்து, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மட்டும்தான். தேவையில்லாமல் பர்சனலையும் பிஸ்னஸையும் ஒன்றா போடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்து இருந்துட்டு ரவிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஸ்ருதியை புரிஞ்சுக்காம நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரவியை உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சத்யா இருந்துட்டு அவங்க முதலாளி தான் உட்காந்துட்ருக்காருன்னு நினச்சிக்கிட்டு, சார் இனிமேல் நான் இங்கே வேலைக்கு வரலை, முழுசாக சொல்லி முடிச்சிடறேன், இனிமேல் நான் இந்த வேலைக்கு வரலை, அதிகமாக வட்டிக்கு பணம் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு, அதுவும் அவங்க கட்டலைன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களை மிரட்டி வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு வெளியே போடுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த காசும் எனக்கு வேண்டாம், அந்த பாவப்பட்ட காசு எனக்கு தேவையே இல்லை, இப்படி ஒரு வேலையும் எனக்கு வேண்டாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் உங்களை போன சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா ரேகா. அதுக்கு அடுத்ததான் மூர்த்தி வராரு. வா சத்யா, இது என் பொண்ணு ரேகா, லண்டனில் படிச்சுட்ருக்கான்னு சொன்னல, இப்போ படிப்பு முடிஞ்சிருச்சு, எல்லாம் நம்ம பிஸ்னஸை பற்றி தான் அவன் படிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் இந்த பிஸ்னஸ் உனக்கு என்ன ஐடியா தேவையோ அதை நீங்கள் என் பொண்ணுக்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அவர் இனிமேல் என்கிட்ட கேட்க மாட்டார் டாடி, ஏன்னா அவர் தான் வேலையை விட்டு போக போகிறாரு. வேலையை விட்டு போறியா? ஏன் சத்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கா இருந்துட்டு, இந்த மாதிரி நம்ம வட்டிக்கு விடுறதே ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் அவங்கள பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்கள வற்புறுத்துறது அதை விட பெரிய தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புப்பா அப்படின்ற மாதிரி ரேக்கா சொல்லிடுறாங்க.
அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்றது புரியுது. ஆனா பேங்க்குக்காரங்க கூட உங்கள நம்பி பணம் குடுக்கறதில்ல. ஆனா நம்ப அவங்கள நம்பி பணம் குடுக்குறோம்ல, அந்த பணம் குடுக்குற மரியாதைக்காவது அவங்க கரெக்ட்டா அந்த பணத்தவாது குடுக்கணும்ல. குடுக்காம இருக்கிறதுனால தானே நம்ம பேங்க் மாரியே நடந்துக்க வேண்டியதா இருக்கு. பேங்க்குக்காரங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம். அவ்வளோதானே அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இதே மாரி நம்ம அந்த தப்ப செய்யாம, அவங்களுக்கு கம்மியான வட்டிக்கு பணத்த குடுத்து, அதுக்கான வட்டி பணத்த அவங்களுக்கு குடுக்க சொல்லுவோம். கரெக்ட்டா நமக்கு நெறைய கஸ்டமரும் கிடைப்பாங்க. டைமுக்கு நம்மளுக்கு பணமும் கிடைச்சிரும். அப்படின்ற மாரி சத்யா வந்து ஐடியா குடுக்குறாங்க. இத கேட்டோன்னே மூர்த்தியும், ரேகாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இதுவும் நல்ல ஐடியா தானப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் மேடமோட அம்மா வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணுமா?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நான் போய் அம்மாவ பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேகா வந்து அங்கேருந்து கீழ போறாங்க. கீழ போனா சிந்தாமணி வந்து நிக்கிறாங்க. ஒரு ஜன்னல் வழியா பார்த்துட்டுருக்காரு. "என்ன இப்படி ஆயிட்ட? சரியா சாப்பிட்றது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதான் நான் சரியா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் அளவுக்கு மீறி சாப்பிட்றீங்களோன்னு தோணுது." "ஏய் நீ என் கூட 1 வாரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால 1 வாரம் என் கூட வந்து தங்குறியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ போய் உங்க அப்பா கிட்ட கேளேன். கண்டிப்பா நான் கேட்குறேம்மா. சரி வா உனக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து தான் அத பார்த்து நம்ம மூர்த்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அப்பாவும் அம்மாவையும் நம்ம இப்படி பிரித்து வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் உங்களுடைய வேலை பார்க்குறீங்க, அப்பாவும் அவருடைய வேலை பார்க்குறாங்க, ஆனால் என்னை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு வீட்டில் இருக்காரு. "மீனா ரொம்ப தோசை நல்லா இருந்துச்சு, தக்காளி சட்னி அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் வராங்க. "என்ன வாங்கிட்டு வரலையா? என்ன வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறேன். நான் உனக்கு மெசேஜ் பண்ணனே, அதை நீ பார்க்கலையா? என்ன மெசேஜ்? இரு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. எனக்கு தோசை சாப்பிடணும் போல் தோணவே இல்ல. "நீ போய் பீஸா வாங்கிட்டு வா. நம்ம வழக்கமா வாங்குவோம்ல, அந்த கடையில போய் பீஸா வாங்கிட்டு வா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "ஓ! அப்படியா ரோகிணி, நான் வீட்டுக்கு வந்துட்டேனே, நாளைக்கு வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. "என்ன பண்ணிகிட்ருக்க மனோஜ்? நீ ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி ரிப்ளை பண்ணு. உனக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. நீ வீட்ல இல்ல. அதனால உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டேன். இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். டைரக்ட்டா சொல்றதுக்கு என்னவா? இல்ல நீ மெசேஜ் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணேன். அவ்வளோதான்." அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சமாளிக்கிறாரு. "நான் போய் தோசையே சாப்பிட்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் போய் இப்போ வாங்கிட்டு வரட்டுவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ இப்போ வாங்கிட்டு வரதுக்காக போவ. உங்க அம்மா இருந்துட்டு என்ன கேட்பாங்க? எங்கடா போற? என்ன வாங்க போறன்னு சொல்லி கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவ? ரோகிணி வந்து பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லுவ. அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட அதுக்கும் சேர்த்து நான் திட்டு வாங்கினேன். இதெல்லாம் எனக்கு தேவையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அண்ணாமலை இருந்துட்டு நம்ம மீனா கிட்ட, "உங்க அம்மாவ நானும் பார்க்க போணும். வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னும் சீதா வீட்ல தான் இருக்காங்க. நாளைக்கு கூட்டிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நானும் சீதாவும் பேசாம இருக்கோம்ல, அதனால தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுமா அம்மா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட, "கூட பொறந்தவங்க பேசலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது 2 பொண்ணு. அவங்க அம்மாவுக்கு அதனால தான் உடம்பு சரியில்லாம போச்சு. 2 பேரையும் எப்படியாவது சமாதானம் பண்ணி பேச வச்சிருப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. மனோஜை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கானோ உங்களுக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் அவன் என் அண்ணான்ற முறையில் நான் அவன் என்ன பண்ணாலும் தாங்கிக்கிட்டு பேசிட்டு தானேப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. "நான் கண்டிப்பாக 2 பேரையும் பேச வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனா கிட்ட, "உனக்கே தெரியாமல் நான் அருண் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தான் போகிறேன். ஏன்னா என்னால் நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கக்கூடாது. தப்புனா நானே போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு இல்லையே, அதுக்கு எப்படி நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்?" அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.